உங்கள் அனைவருக்கும் கர்த்தருக்குள்ளான ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி மூலமாய் உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே சத்தியம் விடுதலையாக்கும் ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய ஒரு ஏக்கமும் பாரமும் எங்களுக்குள்ளும் இருந்ததினாலே அநேகரை சத்தியத்தின் வழியாக விடுதலையாக்க வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மையான நோக்கம். இரண்டாவது, திருமணமாகாமல் அந்த திருமணத்திற்கான கட்டுகளை உடைத்து அநேகருக்கு வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என்கிற ஒரு பாரமும் எங்களுக்குள் இருந்ததினாலே கடந்த 2022ஆம் ஆண்டு தஞ்சையில் வைத்து மணமக்கள் தகவல் முகாம் என்ற ஒன்றை நடத்த தொடங்கினோம். அது 5-6 முகாம்களை ஆங்காங்கே நடத்தி அநேகருடைய வாழ்க்கையிலே திருமணம் ஏற்பாடு செய்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். இதற்கான பதிவு கட்டணம் என்பதை வெறும் 100 ரூபாயில் நாங்கள் செய்து வருகிறோம். அநேகர் இதை விலை எழுத்த வேண்டாமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்ட பொழுது எங்களுக்கு இருந்த ஒரே நோக்கம், இதில் ஏழை எளியவர்களும் பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த தொகையை வைத்தோம். சொல்வது உண்டு, ஒருவேளை நீங்கள் கூடுதலாக செய்ய விரும்பினால் ஊழியத்திற்காக அதை காணிக்கையாக கூடுதலாக நீங்கள் செய்யலாம் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு அதன் வாயிலாக தொடர்ந்து இந்த மணமக்கள் தகவல் முகாமினுடைய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. இதனுடைய நிலைப்பாடு என்பது வாரந்தோறும் அவர்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போட்டோக்கள் அனுப்பி தரப்படும். அதன் மூலம் அவர்கள் பார்த்து டைரக்டாக அவர் ஒருத்தருக்கொருத்தர் அவங்களுடைய தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக அது அனுப்பி தரப்பட இருக்கிறது. அப்படித்தான் இதுவரையும் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய மே மாதம் 1ஆம் தேதி திருச்சியில் வைத்து தமிழ்நாடு பொதுநிலையினர் உருவாக்க மையம் என்கிற அந்த ஏசி ஹாலில் வைத்து பிராட்டியூர் அந்த பகுதியில் வைத்து நாங்கள் இந்த முகாமை நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அது ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே சுமார் ஒரு 350 பேர் உள்ள அரங்கத்தில் அமர்வதற்கு ஏற்ற விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2000க்கும் மேற்பட்டதான ப்ரொஃபைல்ஸ்கள் அதிகமாக வரப்பட்டு அதன் மூலம் அநேகர் பயன்படுவதற்கான முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம். அதை கர்த்தர் இன்னும் எவ்வளவாய் பெருக செய்கிறாரோ அவ்வளவுக்களவு ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் திருமணம் என்கிற நிலைப்பாடானது வாய்க்க செய்யும். இதில் நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் யாருடைய குடும்பத்திலும் தலையிடுவதில்லை. அவரவர்கள் ஊழியர்கள் அவர்கள் பிள்ளைகளுடைய காரியங்களில் பொறுப்பேற்று நடத்துவதற்கான முறையில் தான் நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் குடும்பங்களுக்கு அவர்கள் இல்லங்களுக்கு எங்கும் இருக்கிற வரன்களை கொண்டு சேர்ப்பது, சரியான தகவல்களை அவர்களுக்கு முன்வைப்பது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் என்கிற நிலைப்பாடு இருக்குமானால் நாங்களே சென்று அவர்களுக்கான முயற்சியும் பேசுவதற்கான ஏற்பாடுகளையும் இதுவரையும் செய்து வருவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். ஆகவே தயவு செய்து உங்கள் யாவரையும் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பான்மையான ஊழியர்கள், விசுவாச மக்கள், நீங்கள் யாவரும் வருகிற மே 1ஆம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கிறதான மணமக்கள் தகவல் முகாமில் நீங்களும் உங்களுடைய விசுவாச மக்களையும் அனுப்பி தந்து வருகை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 150 ரூபாய் மட்டுமே. இதனை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.